விவசாயம் பண்ணால் யாருமே லாபம் வரதில்லைன்னு சொல்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான். லாபம் வர மாதிரி எப்படி விவசாயம் பண்ணலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி லாபகரமாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணைங்க. இது வந்து தண்ணி அதிகமாக இருக்க இடத்துக்கானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 ஏக்கர் வச்சுருக்கோம்னா அந்த 1 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து ஒரு 90 சென்ட் போட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து காளான் வளர்ப்பு வந்து ஒரு 3 சென்ட் போட்டுக்கலாம். பண்ணைக்குட்டை வந்து ஒரு 5 சென்ட் போட்டுக்கலாங்க. மீதி ஒரு 20 கோழி வந்து நம்ம வளர்த்திக்கலாங்க. இங்கே வந்து நெல் பயிர் ஒரு 90 சென்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணைக்குட்டை போட்டிருக்காங்க. இந்த பண்ணைக்குட்டைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோழி இல்லைன்னா வாத்து வளர்த்துக்கலாங்க. இந்த வாத்துக்கோ கோழிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் பயிரில் வந்து உடஞ்ச தானியெல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த தானியத்தை வந்து இது கொடுக்கலாங்க. இது சாப்பிட்டு வந்து கழிவு போடுங்க. அந்த கழிவு வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடுங்க. மீனோட கழிவுகளை வந்து இந்த தண்ணியில் சேரும்போது இந்த தண்ணி வந்து நல்ல சத்துவான தண்ணியாக, நியூட்ரியன்ட் என்ரிச் தண்ணியாக மாறுங்க. இதை வந்து நம்ம வயலுக்கு பாசிக்கலாம். அடுத்து 3 செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காளான் வளர்ப்பு செய்யலாங்க. ஷெட்டு போட்டு காளான் வளர்த்தலாம். இந்த காளான் வளர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் பில்லு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல் பில்லை வந்து பைய மாதிரி போட்டு நம்ம அதில் மூலியமாக வந்து காளான் வளர்த்திக்கலாங்க. பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு பயிரை மட்டும் சார்ந்து இருக்காமல் பல வருமானம் பார்க்கலாங்க. காளான் வளர்ப்பில் வருமானம் பார்க்கலாம், பண்ணைக்குட்டையில் இருக்க மீனில் வருமானம் பார்க்கலாம், கோழியில் வருமானம் பார்க்கலாம், கோழி போடுற முட்டையில் வருமானம் பார்க்கலாங்க. காளான் வளர்ப்பு, பண்ணைக்குட்டை இதை பற்றிலாம் தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன்.